டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஃபோட்டோஷாப் லெசன் 8 நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம ஃபோட்டோஷாப் லெசன் 7 பார்த்துருப்போம். இப்போ நம்ம 8 பார்க்குறோம். இந்த கிளாஸில் ஒரு ஃபைனல் எண்டுக்கு வந்திருப்போம். அதாவது டெக்ஸ்ட்டுக்கான டிசைனை இந்த ஃபைனல் எண்டுக்கு வந்திருப்போம். பிகினிங்லேருந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அதனால் இது சிம்பிளாக தெரியும். ஃப்யூச்சரில் போக போக நான் உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்லாம் உங்களுக்கு நான் பண்ணிக்க போகிறேன். நீங்களே ஓனாக பண்ணலாம். வாட்டர் பப்புள்ஸ், அப்புறம் வாட்டர் மார்க் டெக்ஸ்ட், அதே தான் லீஃபில் இருக்க அந்த வாட்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடல் கேர்ள், ஒரு க்ரீன் ஆப்பிள் 3Dயில் சேம் டைல்ஸ் வாட்டர் மார்க், ஒரு எங்கே வந்து ஓல்டேஜாக மாட்டுது. இந்த மாதிரியான நம்ம டிசைன் பார்க்க போகிறோம் ஃபியூச்சரில். சிம்பிளாக ஒரு விசிட்டிங் கார்டு சொல்கிறேன் பாருங்கள். விசிட்டிங் கார்டு எப்படி பண்ணணும், எஃபெக்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு போக சொல்லி தருவேன். முதல்ல நம்ம டெக்ஸ்ட்டு எப்படி நம்ம பண்ணுறது தான் இத்தனை நாள் பார்த்துருந்தோம். அதாவது 7 கிளாஸாக நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி பண்ணணும், என்ன கலர் உள்ளலாம், என்ன டிசைன்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். நம்ம டூல்ஸ் வந்து மூவ் டூல்ஸ், இந்த ரெக்டாங்கிள் டூல்ஸ், அப்புறமா இந்த பெயிண்ட் டூல்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் டூல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் முக்கியமாக தேவைப்படும் டூல்ஸில் சொல்லியிருப்பேன். அதுமாரி மேலே இருக்கிற இந்த மெனுஸ்லாம் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். டெக்ஸ்ட்டு போல்டு, ஐட்டாலிக்காக, அதோட சைஸு, ஷேப்பு, சென்ட்ரா, மிடிலா, ரைட்டு, லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் கலரு, டெக்ஸ்டோட ஷேப், டிசைனு, அதுக்கப்புறம் வந்து பேராகிராஃப் அலைன்மெண்ட், இந்த மாதிரியான கேரக்டர்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் லெசன் 1 வந்து 7 வரைக்கும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபோட்டோஷாப் லெசன் 8 எடுக்க போகிறேன். இது ஒரு ஃபினிஷிங் மாதிரி தான். ஏன்னா நம்ம இங்கே டெக்ஸ்ட்டு முடிக்க போகிறோம். சும்மா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரேட் 2 மாதிரி கொஞ்சம் எஃபெக்டோடு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நீங்கள் பிகினிங்லேருந்து கற்றுக்கினா தான் உங்கள் மைண்டில் இது ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ட்ரீ நம்ம பிகினிங்கில் பார்த்துருப்போம். ட்ரீ டெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் மாற்றிக்கலாம். உங்களோட கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணணும் ஃபோட்டோஷாப். ஓகே, இப்போ இது லாங் பண்ணல மூவ் டூல், எப்பயுமே நான் சொன்ன மாதிரி மூவ் டூல் கிளிக் பண்ணிங்க. மூவ் டூலுக்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை இப்படி இழுக்கணும். இப்படி இழுக்கும்போது வேறு ஏதோ அலைன்மெண்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல்ஸ் கொடுங்க. அதுக்கு தான் முன்னாடி சொல்லுவேன், எப்பயுமே நீங்கள் பண்ணோன்னா கரெக்டான செலக்ட் பண்ணணும். வந்துச்சு. ஸோ இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அப்படியே இழுக்கலாம். இழுத்தினா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்னு வந்துடும். இப்போ நான் ஃபோட்டோஷாப் டெக்ஸ்ட்டு போட்டாச்சு. இங்கே ஒரு இமேஜ் நம்ம ஆல்ரெடி நீங்கள் 4, 5, 6, 7 பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் லோகோ. இது பக்கத்தில் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். சேம் அதே தான். ஒரு டெக்ஸ்ட் டூல் எடுத்துங்க, கிளிக் பண்ணுங்கள். அதில் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே சைஸ் பாருங்கள் 29 இருக்குது. ஸோ 11, 10 அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி வந்து 10 வைக்கலாம், இல்லை 8 கூட 8, 9 கூட வைக்கலாம். ஏன்னா விசிட்டிங் கார்டில் வந்து சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அவ்வளோதான் வைக்கணும். அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்கள். ஓகே, டிசைன் ஒர்க் அப்படியே என்ட்ரு கொடுங்க. ஃபோட்டோ எடிட், கலர் எடிட், டெக்ஸ்ட் எடிட். இப்போ இது ரொம்ப சின்னதாக கொஞ்சம் பெருசாகலாம்னா நீங்கள் திரும்பி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி செலக்ட் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த மாதிரி கர்சரை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு எண்ட் வரைக்கும் எழுங்க, செலக்ட் ஆகிடும். அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொடுங்க, செலக்ட் ஆகிடும். இப்போ உங்கள் சைஸ் வந்து 10 அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. ஸோ இதுமாரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பார்டர் ஒன்று வரும். அதை வச்சுட்டு நீங்கள் அப்படி எடுக்கலாம். எடுத்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்துடும். இந்த சைஸை நீங்கள் பார்க்கலாம். செலக்ட் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 15.2ன்னு இருக்குது.
10லேருந்து அதிகமாக வந்திருக்கு. ஓகே, சும்மா நம்ம இப்போ ஜென்ரலாக ஒரு டெக்ஸ்ட் எப்படி வைக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு பக்கத்தில் புல்லட், அதாவது நம்ம ஆர்டர் வைஸ் பண்ணும்போது 1 2 3 போடலாம். இல்லைனா இப்போ டிசைனிங்கில் புல்லட் போடலாம். புல்லட்னால் நீங்கள் பர்டிகுலராக வந்து இந்த ரெக்டாங்கிள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த எலிப்டிக்கல் டூல் இருக்கும். இந்த டூல் எடுத்துங்க, இப்படி ஷேப் கொடுக்கலாம் நீங்கள். பட் ஆனால் இந்த ஷேப் வந்து ஒரு பேப்பர் தான். அதே மாதிரி ஒரு லேயரை கிளிக் பண்ணி கீழே போட்டிங்கன்னா ஒரு நியூ லேயர் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டு கலரில் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா ஒரு சின்னதாக ஒரு கலர், ஒரு எல்லோ கலர் அதை கொடுத்துட்டு ஒன்று நீங்கள் இந்த பெயிண்ட்டு பிக்கெட் வந்து கொட்டலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்படி இல்லைன்னா ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்துடும். இது செலக்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த செலக்டை முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மூவ் டூவில் கிளிக் பண்ணணும். இந்த செலக்ட் எடுக்குது ஆல்ரெடி சொல்லுங்கள், கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த செலக்ட் போயிடும். ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரியான புல்லட்டு இங்கேயே நம்ம போடணும். ஸோ திரும்பி நம்ம ஒரு ரவுண்ட் எடுக்கலாம், ஆனால் பட் தேவையில்லை. இதையே நம்ம காப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணலாம். 3 விதமான காப்பி பேஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்த லேயர் பாக்ஸை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இந்த காப்பி மாதிரி பண்ணுற பேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே இந்த ஒன்று இழுத்து பாருங்கள், வந்துட்டுருக்கோம் பாருங்கள். ஷிஃப்ட்டு பிடிச்சி எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் நிறைய மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை செலக்டில் இருக்குது. வெறும் நீங்கள் கண்ட்ரோல் ஜே எடுத்துங்க. கண்ட்ரோல் ஜே எடுத்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது காப்பியாக வந்துடும். திரும்பியும் மூட்டூல் போங்க, கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இழுத்து பாருங்கள், இன்னொன்று பேஸ்ட் ஆகிடுது. சரி, அப்படியும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆல்ட் பிடிச்சிங்க. ஆல்ட் பிடிக்கும்போது நம்ம மூவ் டூல் வந்து 2 டூலாக மாறும். ஸோ அதுதான் பேஸ்ட்டு, 2 டூப்ளிகேட். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்று ஒயிட்டில் வரும். ஸோ நீங்கள் இதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல்ட் பிடிச்சிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் மவுஸில் இருக்கிற லெஃப்ட் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டில் வந்துடும். ஓகே, இப்போ வச்சிட்டிங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். திரும்பி என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான் பிடிச்சிட்டு ஒரு ட்ராக் பண்ணிவிடுங்க, திரும்ப அகைன். ஓகே, டன். இப்போ உங்களுக்கு புல்லட் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர், அதாவது டாப்பு டவுன் கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லோகோ போட்டாச்சு. அந்த விசிட்டிங் கார்டில் என்ன டிசைன், அது நாங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கான டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு புல்லட். இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட், இந்த மூவ் டூல், இந்த ரெக்டாங்கிள், எலிப்டிக்கல் டூல், அதுக்கப்புறம் வந்து கலர், டெக்ஸ்ட் டூல்ஸ், ஹேண்ட் டூல், இதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி லேயரில் ஒரு சிலரை பார்த்துட்டோம். இந்த எஃபெக்ட்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கிளாஸில் போனீங்கன்னா இந்த எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு பொறுமையாக சொல்லித் தருவாங்க, ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். பட் ஆனால் நான் உங்களுக்கு கொஞ்சமாக சொல்லித்தரேன். கிளாஸை பார்க்கலாம் கூட நீங்கள் திரும்பியும் முதல் கிளாஸ் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எப்படி விசிட்டிங் கார்டு, அதாவது ப்ராப்பரான விசிட்டிங் கார்டு எப்படி பண்ணணும், அதே மாதிரி ப்ராப்பரான டிசைன் எப்படி பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு சில இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதே தான் இது. பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் தான். ஃபோட்டோஷாப்பில் ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஒரு மோல்டு. இதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டூல்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸில் என்ன பண்ணால் அதுக்கு தான் எஃபெக்ட் ஆகும். டெக்ஸ்ட்டுக்கான எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அதே மாதிரியே நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் சொல்லும்போது இன்னும் அதிகமான டெக்ஸ்ட்டை எப்படி ஸ்டைலாக யூஸ் பண்ணணும்னு, டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலாக யூஸ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஸோ இமேஜாக பார்க்கும்போது இந்த மாதிரியான மாடல்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு ஃபயர் கேர் இருக்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாம். இது ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியும். 3D எஃபெக்டில் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வரைகிற மாதிரி, ஒரு ஷீட்டில் வர்ற மாதிரி இந்த எஃபெக்ட் சொல்லித்தரேன் உங்களுக்கு. வாட்டர் மார்க் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 நான் உங்களுக்கு இந்த டிசைன் சொல்லித்தரேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் தவறாமல் இந்த கிளாஸை பாருங்கள். சில நேரங்களில் கிளாஸ் தவறுனாலும் நீங்கள் திரும்பி யூடியூப்பில் போய்ட்டு யூடிவி சர்ச் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப் கிளாஸை பாருங்கள், பயன்பெறுங்க. அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.